ஹாய் ஃப்ரெண்ட், இது என்னவா இருக்குன்னு திங்க் பண்ணுறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் 1.5 kg சின்ன வெங்காயம் வாங்கிக்கிட்டேன். அதை பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன்னு. வெங்காயத்துடைய மேல் வேர் பகுதியும் வால் பகுதியும் கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணது போக 1 kg இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதை கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி மிக்சி சரி வராது அப்படின்னா கல் இருந்துச்சுன்னா கல்லில் கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, போதும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாருங்கள், பூண்டையும் 1-2 அரைச்சிக்கோங்க. வெந்தயம் 25 கிராம், உப்பு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நிறைய கொஞ்சம் உப்பு போடுங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஸ்கின்னோட இருக்க உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு, அதுவும் 100 கிராம் இல்லைன்னா 150 கிராம் கூட போடலாங்க. இதுக்கு கடுகு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் மிளகு, அது 50 கிராம் இருந்தால் போதுங்க. அடுத்து சோம்பு போடணுங்க. சோம்பு 50 கிராம் போட்டால் போதுங்க. அடுத்து சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் 100 கிராம் இருக்கணும். அடுத்து கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போடுங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கை ஈரமாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம எது பயன்படுத்தினாலும் ஈரம் இருக்கக்கூடாது. மிக்சி ஜாரு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரம் எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி எதுவும் படாத மாதிரி இது பண்ணணுங்க. சுத்தமாக நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த திங்ஸுங்கெல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகும். விளக்கெண்ணெய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதை ஒரு 2 டீஸ்பூன் அதில் போட்டு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அழுத்தி. இது நான் செய்ய ஆரம்பித்தது சாயந்தரம் 7 மணிக்குங்க. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நைட்டில் ஃபுல்லும் நான் ஊற வச்சுட்டேங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து பாருங்கள், இன்னொரு தட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு அதை எடுத்து அப்படியே பலன்னு கொஞ்சம் நல்லா ஊறி கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த தட்டில் பரப்பி விட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு வரணுங்க. இப்படியே கூட உருண்டை பிடிக்கலாங்க, ஆனால் காயறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதனால் நான் இப்படி தட்டில் போட்டு பரப்பி வச்சுருக்கேங்க. இது அடுத்த நாள் காலையிலங்க. நாள் எடுத்துகிட்டு நான் கீழே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அதை எடுத்து எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு அதிகமாக காயலைங்க. அதனால் பாருங்கள், நம்ம ஊருன்னா நல்லா சலசலன்னு ஆயிருக்கும். இது அந்த மாதிரி ஆகலை, கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி நான் தட்டில் போட்டேன். அதில் இன்னும் ஜாஸ்தி இன்றைக்கி பாருங்கள் அதிகமாக விளக்கெண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு நான் இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஊற்றிருக்கேன். இன்னும் 2 டைம் அதுக்குள்ளார நான் விளக்கெண்ணெய் விட்டேங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு விளக்கெண்ணெய் விட்டு பிசையணுங்க. இன்னும் உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க. நான் உருண்டை பிடிச்சி வச்சேன். நான் என்றைக்கு வடகம் செய்ய ஆரம்பித்தேன்னா அன்னையிலேருந்து எங்கள் பெங்களூரில் ரொம்ப மோடம் போட்டுடுச்சிங்க. நான் 2 நாள் வடகம் வச்சப்பையும் 2 நாளும் மோடமாக இருந்துச்சுங்க. ஐயோ மழை வந்துடுமோ அப்படின்னு பயத்துலேயே நான் வச்சிட்டு இருந்தேங்க. எல்லா வடகத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக, நான் ரொம்ப சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் தாங்க போட்டேன். எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு சீக்கிரம் காயாது அப்படின்னு சொல்லி தான் சின்னதாக பாருங்கள் வடகம் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் பாருங்கள். வெயிலில் கொண்டு போய் காய வைக்க வேண்டியது தாங்க, ஆனால் வெயிலில் தான் காணும். இன்றைக்கி 3ஆவது நாள் காஞ்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள் அப்படியே காய வச்சுருந்தோம் இன்னொரு தட்டில் போட்டு. 2ஆவது நாள் உருண்டை பிடிச்சோம். இப்போ 3ஆவது நாள் பாருங்கள். இப்போயும் நல்லா கையில் 2 கையிலையும் எண்ணெயை விட்டு பாருங்கள், இறுக்கமாக அந்த உருண்டையை நல்லா இறுக்கமாக பிடிச்சி உருண்டை பிடிக்கணுங்க. அது காஞ்சதுனால கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கோம். அதை நம்ம டைட் பண்ணுறோம். அதனால் நல்லா டைட் பண்ணணுங்க. கையில் நல்லா எண்ணெயை விட்டு
அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயை விட்டு நல்லா அந்த உருண்டை டைட் பண்ணி எடுத்துக்கணுங்க. மாதிரி தொடர்ந்து 2 நாள் காய வச்சு பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா வந்து உள்ளாரையும் வந்து அந்த தாளிப்பு வடகம் காயுங்க. ரெண்டு நாள் கழித்து தாளிப்பு வடகம் பாருங்கள். என்ன வைக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க, தாளிப்பு வடகம் தாங்க. எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு காயலைன்னு சொல்லி கொஞ்சம் தட்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேங்க. எல்லா பெண்களும் உங்கள் வீட்டு பொண்ணாக என்னை நினச்சி மன்னிச்சிடுங்க. தாளிப்பு வடகத்தோட ஷேப்பையே நான் மாற்றிட்டேங்க. 4 பேர் சாப்பிடணுன்னா எதுவும் தப்பில்லை அப்படின்னு கமலஹாசன் சொன்ன மாதிரி நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கோசரம் இதை நாங்கள் செஞ்சோங்க. ஒரு வாரம் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள், அதை அப்படியே உடச்சா பாருங்கள் கொஞ்சம் மொறுமொறுன்னு வருது. அதுதான் கையில் காமிச்சிருக்கேன். சவுண்டும் பாருங்கள் இருக்கும். எங்கள் வீட்டில் கருப்பு கொட்டை குழம்புக்கு பாருங்கள் தாளித்து ஊற்றுறேன். என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அன்றைக்கி கரண்ட் இல்லை, அதுலேயே சூட் பண்ணது. இந்த தாளிப்பு வடகம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதீங்க. இது பருப்பு குழம்பு, கீரை குழம்பு எல்லாத்துக்கும், ரசத்துக்கு எல்லாம் தாளித்து கொட்டினா நல்லா மணமாக இருக்குங்க.